இதுக்கு வந்து இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களும் விடுறானுங்க, யூஎஸ் வேரியண்ட் எல்லாமே விடுறானுங்க. பட் அவனுங்க ஊரில் நல்லா ஹை குவாலிட்டியாக விடுறானுங்க. பட் நம்ம ஊரில் மட்டும் குவாலிட்டி ரொம்ப கம்மி பண்ணி விட்றாங்க. அது ஏன்னு தெரில. நம்ம ஊரை பார்த்தா அவங்களுக்கு இழிச்சவாயனாக இருக்குதா? ஏன்னா இங்கே பாருங்கள், எங்கள் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்குறானுங்க. ஆனாலுமே அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். அது ஏதோ பழைய துணியை எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது. இந்த ஏசி பர்ஃபார்மன்ஸ் வந்து மொத்தமாகவே ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், ஐ மீன் ஃபுல் வேக் குரூப்புமே அப்படி தான் இருக்குது போல். ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க, அவங்க வண்டியிலே இப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஏசியை குறைக்கலான்னு பார்த்தா என்னடா இதுதான் மக்களே. என்றைக்குமே பட்டன் சிஸ்டம் தான் பெஸ்ட். நம்ம கான்சன்ட்ரேஷனை எதெல்லாம் ரோட்லேருந்து எடுக்குதோ அது எல்லாமே நமக்கு எமனாக அமைஞ்சிரும். ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லா இருக்குல்ல, 16.3 நாட் பேட். நம்ம ஒன்றும் அக்ரெசிவாக தான் ட்ரைவ் பண்ணல. ஸ்ட்ரைட் ரோட் அவ்வளோ இதாகவும் இல்லை. ஹலோ மக்களே, ஃபைனலி ஸ்கோடாவை எடுத்த ஒரு ஏர்லி மார்னிங் ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இதோட கிளச்சு தான். அதை விட ரொம்ப இதான விஷயம், எல்லா லேஅவுட்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் ஹுண்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரே கையில் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரே கையில் லேன் இண்டிகேட்டர் நான் டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் அப்படியே வைப்பரை ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடில் லேன் இண்டிகேட்டர் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் கூட ஓகே. இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் லைட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சுவிட்ச் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து ஹோண்டா யூஸ் பண்ணி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எல்லாமே ஒரே இதில் ஸ்டியரிங்குள்ளே இன்டிகிரேட் ஆகிடுச்சுன்னா இன்னுமே ஒரு நல்ல ஃபீல் இருக்குன்னு பார்த்தேன். பட் ஓகே, பார்க்கவும் கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறான் லாஸ்ட் டைமுக்கு இந்த வாட்டி. ஹேண்ட் ரெஸ்ட் இதெல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே கவரை பிரிக்காமல் இருக்கிறான். எவ்வளோ வருடங்கள் ஆச்சோ. பட் ஏன் இதுவுமே வந்து 1 லிட்டர் டிஎஸ்ஐ அப்படிங்கிறனால இது 1 லிட்டர் டர்போ தான். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரிய போகிறதில்ல. என்ன காலையில் 5:30க்கு என்னடா கூட்டம், அதுவும் இந்த ஹைவேலே கூட்டம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டோலை க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி போகும்னு காட்டுறேன். ஏன்னா இதை வந்து இந்த வண்டி வந்து இது வந்து ஒரு மேனுவல் தான். இதை வந்து நீங்கள் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா அதை செத்துருவீங்க. ஏன் அப்படின்னா இதோட கிளச் வந்து எப்படி இருக்குன்னா, ஏதோ லாரிக்கு கொடுத்த கிளச் மாதிரி இருக்குது. உள்ளே காலை வச்சா கால் ஏதோ புதக்குழிக்கில் போன மாதிரி உள்ளே அப்படி அமுக்குனா தான் போகுது. ஆக்சிலரேட்டர் பிரேக்லாம் வேறு ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னா, கிளச்சு மட்டும் உள்ளே எங்கேயோ இன்னொரு இடத்துல இருக்குது, பாதாளத்தில் இருக்குது. அதுவும் ஹார்டாக வேறு இருக்குது. ஃபஸ்ட் செகண்ட் கியர்லாம் வந்து நான் லாஸ்ட் டைமும் இதை ஓட்டினேன். பட் இப்போவுமே என்னால் வந்து அதை வந்து ஒத்துக்க முடியல. டிராஃபிக்லலாம் போனோம் அப்படின்னா அவ்வளோதான், காலி.
காட்டுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே 60 80 ஓகே. I'm not sure why this much traffic. ஸ்டியரிங் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. மேபி உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு லைட் வெயிட் ஸ்டியரிங் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் போகலாம், இதை யூஸ் பண்ணலாம், இது நல்லாவே இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலி ப்ரிஃபர் லோவர் ஸ்பீடில் லைட்டாக இருக்கணும், ஸ்பீடு ஏற்ற வந்து இதோட ஸ்டிஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் போனாலும் சரி, லோ ஸ்பீடில் போனாலும் சரி, ஸ்டியரிங் வீல் வந்து லைட்டாகவே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. டோல் வந்துருச்சா இல்லையா? டோலுக்கு முன்னாடி உள்ள சிக்னல். ஓகே, ரெட்டில் தானே இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்கிறேன். நான் வந்து கொடூரமாக இருக்குது ஃபஸ்ட் கியர். என்னோடய இந்த லெஃப்ட் லெக் மட்டும் வந்து உள்ளே எங்கேயோ அமுக்கி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. முடியலை சார். பட் நைஸ் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஹேண்ட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது, கொஞ்சம் உள்ளே அப்படியே ஸ்கூப்டாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸ்பேஸ் வைஸ் சொல்கிறேன், ஸ்பேஸ் வைஸ் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. பட் பாருங்கள், ஸ்டியரிங் வீல் நல்லா இருக்கலாம். குத்து மதிப்பாக போயிட்டுருக்கிறேன் இந்த கிளச்சை வச்சுட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மேனுவலில் உள்ள ஃபீல் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது உங்களுக்கு, ஒரு கிளச்சும் கனெக்ட் ஆகுறதுன்னு. பட் இதோட கிளச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல் எனக்கு இன்னும் யூஸ் ஆகிறதுக்கு. பட் let's see செகண்ட் கியர்லேயே புஷ் ஆகுது, நல்லா தான். அதான் இதில் வந்து பவருக்கெலாம் கம்மி கிடையாது, அருமையாக இருக்குதுல்ல. ஜம்முன்னு போகுது. உங்களுக்கு பகலில் எடுக்கலாம்னு நினச்சி வந்தேன், லைட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. 5:30 ஆனாலுமே விடிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே போனால் நான் தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் பரவாயில்ல, ஃபியூல் கன்சம்ஷன் 13 சம்திங் காட்டுது எனக்கு, நாட் பேட். ஐ திங்க் லாஸ்ட் டைம் நான் தான் பெட்ரோல் ஃபில் பண்ண நினைக்கிறேன். XP 95 தான் போட்டேன், ஸோ நாட் பேட். ஆக்சுவலாக டர்போ நீங்கள் இப்போ 1 லிட்டர் இந்த மாதிரி டர்போ இன்ஜின்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ, ஐ மீன் பெட்டர்லாம் இல்லை, அதுதான் வந்து ஆக்சுவலான இதுவே. உங்களுக்கு மேனுவல்லே போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த ஃபியூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியை ஓட்டும்போது என்ன சொல்கிறது, இதோட ஹேண்ட்லிங் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹேண்ட்லிங் வந்து i20 N-Line மாதிரியே தான் இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து நல்லா ஸ்லைட்லி சாஃப்டர் கம்பேர்ட் டு i20 N-Line. அதனால் இன்னுமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லெவலுமே நல்லா இருக்குது. ரைடு குவாலிட்டியை என்ன சொல்கிறது, ஹேண்ட்லிங் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு அழகாக வந்து சஸ்பென்ஷன்ஸ் இது பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு இதில் பிடிச்சதே வந்து இதோட சஸ்பென்ஷன் செட்டப் தான்.
ஜீரோ பாடி ரோல். நீங்கள் எங்கே கர்வ் டேர்ன்ஸ் எங்கே எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பாடி ரோலே ஃபீல் ஆகாது. ஐ திங்க் செடானுக்கு வந்து அதுதான் ஒரு அல்டிமேட் அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன் கம்பேர்ட் டு அதர் கார்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கணும். ஏன்னா அவனுங்களாம் லேன் இண்டிகேட்டர்னா என்னன்னு கேட்பானுங்க, சட்டுன்னு திரும்பிட்டு இருப்பானுங்க. இதில் வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கேமரா மேபி ஐஸோ இன்க்ரீஸ் பண்ணி காட்டலாம். பட் எனக்கு வந்து ரியலாக ட்ரைவ் பண்ணும்போது விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. நான் அந்த சேனலோட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். நான் அப்போ வந்து மலைக்குள்ளெலாம் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போவுமே விசிபிலிட்டி வந்து கொடூரமாக இருந்துச்சு. இவனே சொல்லிட்டு தான் இருப்பான், எப்படி இது நான்லாம் இருட்டாயிடுச்சுன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் தான்டா போவேன், இது விசிபிலிட்டி கம்மி, மழைலாம் பெஞ்சதுன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். யா, ஐ கேன் சி வை. ஆனாலும் அநியாயத்துக்கு இதாக இருக்குதுங்க. என்னடா எல்லா லைட்டும் ஆன் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது போல். பட் எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கல. சுவிட்சை எடுத்து தனியாக எங்கேயோ வச்சுருக்கிறான். நான் இந்த சுவிட்சை போடுறதுக்கு வந்து சுற்றி இது பண்ணிகிட்டு இருப்பேனா. ஏசி ஆன் பண்ணலை. பட் ஏசி கூலிங் நார்மலாகவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நான் முன்னாடியுமே ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏசி வந்து அப்போவுமே நல்லா இருந்ததில்லை. அதனால் நான் இதை போகிறதே வேஸ்ட் தான். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டியரிங் கட் ஆகிறது இல்லை. ஐ மீன் இண்டிகேட்டர். இப்போ i20 ஆன்லைனில் எப்படி அப்படின்னா, நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிங்க, லெஃப்ட்டு போயிட்டீங்க, அதுக்கப்புறமா ரைட்டு ஸ்லைட்டாக திருப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஆட்டோ கட் ஆஃப். அது ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர் தான். பட் ஒரு நைஸ் ஃபீச்சர், குட்டி ஃபீச்சர். மேபி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், குட்டி ஃபீச்சர்ஸ் இன் i20 ஆன்லைன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மாதிரி நிறைய குட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதுங்க. ஐயப்பா, இப்போ தான் வந்து கிளச்சு லைட்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. நான் வந்து காலை மொத்தமாக அப்படி மேலே தூக்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த அளவுக்கு கிளச்சோட ட்ராவல் இருக்குது. ஒருத்தர் வந்து முன்னாடி ஒரு வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தாப்புல, அந்த ஸ்கோடா வீடியோவில் நினைக்கிறேன், போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டாப்புல. அவர் வந்து குஷாக் வச்சுருக்கிறாப்புல. குஷாக்கு தான் அந்த கமெண்ட் போட்டிருந்தாப்புல. இதுவாச்சும் பரவாயில்ல, குஷாக்குக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க, லாரியோட கியர் எடுத்து கொடுத்துருக்கானுங்க, மொத்தமாக என் காலே உள்ளே போயிட்டு வருது, அந்த அளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன் இது ஒரு ஜெர்மானிய விமானம், ஜெர்மானிய வாகனம்னு சொல்லிட்டு வாங்குறானுங்க. ஆனால் இவனுங்க பண்ணுற இது இருக்குது, என்னடா எதுவுமே தெரியலை. டேய், சுத்தமாக எதுவுமே தெரியல, எனக்கு கண்ணே தெரியல. இவனுங்க வேறு ஹைபீமில் வரானுங்க. நம்ம கொஞ்சம் லெஃப்டில் போகலாம். எவனுமே இல்லை பின்னாடி. பட் இருந்தாலும் எப்போ தான் விடியும்? உங்களுக்கு நான் விடியும் போது ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா விட மாட்டானுங்க. வெயிட் பண்ணுங்கள். நான் எப்படியும் திரும்பி யூட்டன் போட்டு திரும்பி இந்த காரை பார்க் பண்ணிட்டு நான் என் கார் எடுப்பேன், வந்து பெட்ரோல்லாம் போடுவேன். அப்போ கண்டிப்பாக விடிஞ்சிருக்கும். அதில் உங்களுக்கு நல்லா வீடியோவாக போடுறேன். ஓகே, இதில் நம்ம யூட்டன் எடுத்துடலாம். பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே. ஐ திங்க் இது டிஸ்க் பிரேக் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதோட கிளச்சை இதை எடுத்து நான் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்குள்ளே செத்துருவோம் போல இருக்கு. செல்லக்குட்டி வலிவிடுங்க. பட் கொஞ்சம் விஷுவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஹெட்லைட்னால்.
handling is nice, ride quality is amazing, but yeah. இன்டீரியருமே வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஓகேவாக இருந்தால் கூட வந்து மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது. லைக் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சா, நான் தெரியாதரமாக கை வச்சா ஆன் ஆகிடுச்சு. இது எப்போ நான் ஆஃப் பண்ணுறது? இந்த மாதிரி எனக்கு இந்த கெப்பாசிட்டிவ் பட்டனே எனக்கு பிடிக்காது. இது பாருங்களேன், இது கெப்பாசிட்டிவ் டச் தானே, அந்த 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 பழைய காலத்து டச். ஐயோ, ஏசி வந்து ரொம்ப லோ ஆகிட்டு இருக்குது, ஹையில் இருக்கணும். ஸோ இந்த வண்டியில் கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது. ஐ திங்க் மேபி இது இந்தியாவில் உள்ளது மட்டும் இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது என்ன யூரோப் அவனுங்களாம் இருப்பானுங்க, யூரோப் யூஎஸ், அங்கெல்லாம் வந்து i20N ஒரு வேரியண்ட் இருக்கும், போலோ வேரியண்ட் இருக்கும், இதே வேரியண்ட்டில் நிறையா இருக்கும். அவனுங்களோட குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். யூரோப்லேயும் வந்து i20N லைன்லாம் உண்டு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனாக, i20N வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் காராக இருக்கும். அதே பாடியில் கம்மியான பர்ஃபார்மன்ஸில் வந்து i20N வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் இன்டீரியர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். நம்ம ஊர் i20Nக்கும் N லைனுக்கும் அவங்க ஊர் i20N லைனுக்குமே வந்து ரொம்ப சிமிலரான இதுதான் இருக்கும். என்ன லைட்டாக ஃபீச்சர்ஸ் அதிகம் கொடுத்துருப்பானுங்க. பிளைண்ட் ஸ்பாட் மிரர், இது பிளைண்ட் ஸ்பாட் சென்சார்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பானுங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கார் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்களும் விடுறானுங்க, யூஎஸ் வேரியண்ட் எல்லாமே விடுறானுங்க. பட் அவனுங்க ஊரில் நல்லா ஹை குவாலிட்டியாக விடுறானுங்க. பட் நம்ம ஊரில் மட்டும் குவாலிட்டி ரொம்ப கம்மி பண்ணி விடுறானுங்க. அது ஏன்னு தெரில. நம்ம ஊரை பார்த்தா அவங்களுக்கு இழிச்சவாயனாக இருக்குதா? ஏன்னா இங்கே பாருங்கள், எங்கள் சாஃப்ட் டச் மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்குறானுங்க. ஆனாலுமே அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து இட்ஸ் நாட் அப் டு த மார்க். அது ஏதோ பழைய துணியை எடுத்து தைச்ச மாதிரி இருக்குது. இந்த ஏசி பர்ஃபார்மன்ஸ் வந்து மொத்தமாகவே ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், ஐ மீன் ஃபுல் வேக் குரூப்புமே அப்படி தான் இருக்குது போல். ஏன்னா நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க, அவங்க வண்டியிலே இப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஏசியை குறைக்கலான்னு பார்த்தா என்னடா இதுதான் மக்களே. என்றைக்குமே பட்டன் சிஸ்டம் தான் பெஸ்ட். நம்ம கான்சன்ட்ரேஷனை எதெல்லாம் ரோட்லேருந்து எடுக்குதோ அது எல்லாமே நமக்கு எமனாக அமைஞ்சிடும். ஃபியூவல் எஃபிஷியன்சி நல்லா இருக்குல்ல, 16.3, நாட் பேட். நம்ம ஒன்றும் அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணல, ஸ்ட்ரைட் ரோட் அவ்வளோ இதாகவும் இல்லை. அண்ட் ஆல்சோ நான் XP95 போட்டேன், அதனால் இருக்குது. இல்லைனா அவன் இதில் வந்து அவ்வளோவா ஃபியூவல் எஃபிஷியன்சியே இருக்காது, புலம்பிகிட்டு இருப்பான். நான் அவனை சொல்லிகிட்டே இருப்பேன், நார்மல் பெட்ரோல் போடாதடா, XP95 போடுன்னு சொல்லிகிட்டு இருப்பான். பட் யா, வேறு என்ன இருக்குது? ஐ திங்க் ஓவராலாக ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இது நல்ல கார் தான். லைக் உங்களுக்கு வந்து இப்போ ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேமிலியாக போகும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் இது செடானுங்கிறனால உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் அதிக லக்கேஜஸ் எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது கூட பரவாயில்ல. ஃபியூவல் ஸ்டேஷனில் போய் அங்கே பெட்ரோல் பங்க்கில் போய் நான் இருக்கும்போது பார்த்தா எவனோத்த நம்மளை ஓவர்டேக் பண்ணு அங்கே போய் பார்த்தா அவன் இதில் ரைட் சைடில் பெட்ரோல் இது இருக்குது. அது தெரியாமல் நான் அந்த பக்கமாக நிறுத்தி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா இல்லையா? கிளச்சை வந்து நம்ம வந்து
அந்த அந்த பைட் பாயிண்ட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி அந்த பைட் பாயிண்ட்டுக்கு போகிறதே ரொம்ப லாங்காக இருக்குது. பட் நாட் பேட். ஐ திங்க் 1 லிட்டர் TSIயும் i20 N-லைனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஸோ நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் சஸ்பென்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங் எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு i20 N-லைன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது கம்பேர்ட் டு திஸ். பட் யா, அது வந்து எப்படின்னா ஓனர்ஷிப் பயஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு கார் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் தோ அந்த காரில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தால் கூட நமக்கு அந்த காரை பிடிக்கும். என் வீடியோ பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே 2 பேரும் சொல்லுவாங்க, என்னடா நீ கார் வாங்கியிருக்கன்னு சொல்ல, உன் காரை பற்றி நிறைய நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கிற, அந்த நீங்கள் அந்த அக்லி ட்ரூத் ஆஃப் மைலேஜ்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த இங்கிலீஷ் சேனலில். அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க, என்னடா காரை வந்து நீ இதை எவனாச்சும் இந்த வீடியோ பார்த்தானா அந்த கார் வாங்கணுன்னே அவனுக்கு தோணாதடா, மைலேஜ் கம்மியாக இருக்குது இது இருக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. பட் பேசிக்லி அது தானே, நம்ம இப்போ வந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு யூசர் ரிவ்யூ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் உள்ள எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம்ல. அதோட ஷார்ட் கமிங்ஸ் என்ன, அதில் என்ன நல்லா இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான் நினைப்போம். இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் பார்த்துட்டு எனக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தா இது வந்து உண்மையாகவே இது வந்து என்ன சொல்கிறது, ஐ மீன் i20 N-லைனை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே அதில் வந்து மைலேஜ் எடுக்கணும்னா எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு பாருங்கள் 16.5 17 பாயிண்ட் இது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லி இது பண்ணலாம். பட் எதுக்கு அப்படி சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்புறம் யாராச்சும் அதை பார்த்து காரை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால தான் யா நான் சொன்னேன் ஓனர்ஷிப் பயஸ்ன்னு சொன்னல, அந்த ஓனர்ஷிப் பயஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்குமே இருக்கும். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, எனக்கு சில நான் வந்து கொஞ்சம் மோர் தென் ஸ்டைல் ஃபங்க்ஷனல் ஓரியன்டான ஆள். எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் இருக்குன்னா அது வந்து ஃபங்க்ஷனலி எனக்கு வந்து நல்லா இருக்கணும். சும்மா டைம் பாஸ்க்கு இருக்கிற மாதிரி கூட நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மைனர் ஃபீச்சராக இருந்தாலும் பரவாயில்ல. அது வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் N-லைனில் வந்து உங்களுக்கு அதிகமான ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் ரோட் நாய்ஸ் உள்ளே கேட்குது, பட் நாட் பேட். எனக்கு இதில் பிடிச்சதே வந்து ரைட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு கேஷுவலாக அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டுருக்கலாம். உங்களுக்கு ஒரு அப்படியே க்ரூஸ் பண்ணிகிட்டே நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. யாரா பஸ் பையா இடிச்சு விட்றாதையா? பார்த்தீங்களா 16.8 நாட் பேடில். யாரும் அவனுங்க ஓடிட்டு இருக்கிறானுங்க. லெஃப்ட் எடுப்போமா? இங்கேயே நம்ம லெஃப்ட் எடுத்து சந்துக்குள்ளே உள்ளே போயிடலாம். லெஃப்ட்டை மூடிட்டானுங்களா? மூடிட்டானுங்க போல. கொஞ்சம் சென்டராக போவோம். பரவாயில்ல, கொஞ்சமாச்சு விடியல் ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு இப்போவாச்சு லைட்டாக ஓகேவா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை. எனக்கு வந்து இண்டிகேட்டர் போடுறதுக்கு நான் திரும்ப கையை எடுத்து போட முடியும். நானே லெஷராக ட்ரைவ் பண்ணணும் தான்
இப்படி ஒத்த கையில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நம்மளை வேலை வாங்குறதுக்குன்னே இந்த இண்டிகேட்டர் வச்சுருக்கு. நான் ஒரு வாட்டி லேன் ஷிஃப்ட் பண்ணும்போது நான் ஒரு வாட்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இது லெஃப்ட் இருக்குதா? இங்கே இருந்திருக்கணும் இல்லையா? போச்சு. நம்ம அங்கே போயிட்டு தான் ரவுண்ட் அடிக்கணுமா? அதான் அந்த பேய் கதை சொன்னேன், அந்த ஜங்ஷனுக்கு போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஆண்டவா, இன்னைக்கு போயாச்சு டிராஃபிக் இல்லாமல் இருக்கட்டும். இது ஒரு நல்ல ஏரியாவாக இருந்துச்சு, பார்த்தா இப்போ இன்னும் டிராஃபிக் ஆக்கி வச்சுருக்குறானுங்க. எங்கடா லெஃப்ட் இருக்குது? அங்கே இருக்குதா? அப்பா, கிளச்சில் கால் வச்சாலே நமக்கு வந்து லைட்டாக தலைவலி வருது. அம்மா, அதோட பைட் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. 70% எடுத்ததுக்கப்புறமும் வந்து அது உரிமிட்டு தான் இருக்குது. எங்கே தாண்டா உங்களோட பைட் பாயிண்ட் இருக்குது? அப்போ ஃப்ரீயாக தான் இருக்குது பாருங்கள். 17 மைலேஜ் வந்துருக்குது. நாட் பேட். அவ்வளோ அருமையாக வண்டி ஓட்டியிருக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்னொரு டாப்பிக்கை பற்றியும் பேசலாம்னு நினச்சேன். அந்த டாப்பிக்கை பற்றி நான் அந்த இங்கிலீஷ் சேனலில் பேசியிருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் எடிட் அண்ட் போஸ்ட் நவ். முடிஞ்சால் அதை வந்து தமிழ்லையும் போடுறேன். ஏன்னா அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலே நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கிறானுங்க. அந்த வீடியோ வந்து ஒரு சேனல் பண்ணியிருந்தானுங்க, அப்படியே அந்த சேனல் வீடியோ வந்து பிளாக் பண்ணி விட்டானுங்க போல். ஓ, இதுலேயும் இருக்குது அந்த இண்டிகேட்டர் ஆட்டோ கட் ஆஃப் ஆகிறதுக்கு. என் ஆஃபீஸ் வேன் தான் போல். எவனாச்சும் நம்மளை இப்படி கேமரா மாட்டியிருக்கிறத பார்த்தான் அப்படின்னா, டேய் யாரா நீ, என்னடா இப்படி போயிட்டுருக்கிற அப்படின்னு பாருங்க. அவனுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடலாம். பட் யா, இதில் உள்ள ஒரே பிரச்சனை வந்து இதுதான். இந்த கிளச்சு வந்து இதோட பைட் பாயிண்ட்டை வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக உள்ள நான் வந்து ஃபுல்லாக அமுக்கி எடுத்து நான் இது பண்ணிட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங்கோட அந்த ஃபன்னை வந்து லைட்டாக அது எடுக்குது. யூஸ்வலாக மேனுவல் தான் வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும். இது வந்து அதே வந்து லைட்டாக எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது உங்களுக்கு வந்து கிளச்சு இவ்வளோ ஹார்டாக இருக்கணும், இவ்வளோ லாங்காக இருக்கனால. நான் பார்க் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி சுற்றி காமிக்கிறேன் காரை. அம்மா செகண்ட் கியர்லேயே இவ்வளோ கஷ்டப்படுது. போகலாமா? கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இதுவா? என் ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருப்பான், நான் எப்போவுமே இங்கே வரும்போது இந்த கதவில் இவ்வளோ ஸ்லோவாக இருப்பேன். அவன் கேட்டிருப்பான், ஏன்டா உனக்கு தான் நல்லா வண்டி ஓட்ட தெரியும்ல, ஏன் நீ வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிற, டக்குன்னு போக வேண்டியதானே அப்படிமா. நம்ம வந்து எப்போவுமே நமக்கு எவ்வளோ தான் வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மைண்டில் வந்து என்றைக்குமே அசால்ட்டாக வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி வந்துருச்சுடா, நம்ம வண்டி அசால்ட்டாக ஓட்டிக்கலாம், அந்த அசால்ட்டு மைண்ட் செட் மட்டும் என்றைக்கும் வந்துடக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள், நான் இங்கே நிறுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவுட் சைடு வியூ எப்படி இருக்குன்னு. ஆஃபே பண்ணிடலாமா? இந்த சுவிட்சை தான் சொன்னேன், ரைட் சைடில் சுவிட்ச் வச்சுருக்கிறானுங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டுறாள். இக்னிஷன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், ஸ்விட்ச்ட் ஆஃப். அருமை அருமை. திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ். எப்படின்னு பாருங்கள், நல்லா இருக்குதா ஃப்ரண்ட்டு?
லுக் வைஸ் செமையாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்போவுமே இந்த செடானோட லுக் வந்து ஸ்டாண்ட்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். கார்னாலே நமக்கு வந்து ஒரு செடானோட லுக் தான் நல்லாயிருக்கும். நைஸ் நைஸ் நைஸ். பூட் ஸ்பேஸுமே அதிகம். பூட்டில் என்னெல்லாம் வச்சுருக்கிறான்னு தெரில. அருமையாக இருக்குதுல்ல, செம டீப்பாக இருக்குது. ரைட் சைடில் பெட்ரோலுக்கான இது. கூல் தென். தூக்க கலக்கத்தில் இருக்கிறேன். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நான் என் வண்டியை எடுத்துகிட்டு பெட்ரோல் போட போகிறேன். அப்படியே உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறேன். ஸோ தட் யூ வில் ஆல்சோ ஃபங்க்ஷன் டெம்பரரி நாட் அவைலபிள். என்ன ஃபங்க்ஷன்டா? சலோ, நான் போய் வண்டியை பார்க்கிங்கை போட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுதா? ஓகே, பைக் பாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 30% உங்களுக்கு அந்த பைக் பாயிண்ட் இருக்குது. கிளச்சை வந்து நான் 30% ஹோல்ட் பண்ணிட்டுக்கிறேன். அதில் இருக்குது. இப்போ லைட்டாக விட்டனா கூட அப்படியே போதும். லெட்ஸ் see, ஐ திங்க் ஒரு கேப் இருக்குது, இங்கே போட்டுடலாம். பைக்கை விட்டுருக்குறானுங்க. கொஞ்சம் ரிவர்ஸ் போய் விடலாம். ஓ, இது வந்து எல்லா பிரேக் பாயிண்ட்டுமே வந்து 30% இருக்குது. நான் ஃபுல்லாக 50% போயிட்டு நான் அந்த பைக் பாயிண்ட்டை பார்த்துட்டுக்கிறேன். இப்போ தான் புரியுது. அடப்பாவீங்களா, இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரமாக வந்து கஷ்டப்பட்டுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாருங்களேன், 30% நான் லிஃப்ட் பண்ணதுமே வந்துடுச்சு. நைஸ் நைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ திங்க் அடுத்த வீடியோ இன்னும் ஃபாஸ்ட்டாகவே போடுவேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஐ திங்க் நான் சும்மா கேஷுவலாக தான் ட்ரைவ் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ திரும்ப அதுக்காகவே பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். மைலேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆவரேஜ் எக்ஸாக்டாக என்லைன் கொடுக்குறது தான் இதுவும் கொடுக்குது. வேறு என்ன இருக்குது? ஹெட்லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கும், அது ஆல்ரெடி சொன்னது தான். ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இது வந்து செம சூப்பரான ஒரு வண்டி. மற்றபடி என்ன இருக்குது? ஏசி கூலிங் இஸ் நாட் அப் டு த மார்க். அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கெப்பாசிட்டி டச்சை பார்த்தாலே தலைவலியாக இருக்குது. இது எப்போ நான் ஆஃப் பண்ணுறது? மொத்தமாக இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், பாய் பாய்.